சென்னையில் தலை தூக்கும் பைக் ரேஸ். லைக்ஸுக்காக எதையும் செய்வீங்களா? நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை? இளமை இதோ இளமை இதோ என்ற பாடல் வரிகளைப் போல நம் இளைஞர்கள் ரத்தம் தற்போது சூடாக இருக்குது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இன்றைய இளைஞர்கள் பைக்கில் ஷர்ரு புர்ருன்னு போகிறதுனால பல விபத்துகள் ஏற்படுது. இதற்கெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நாளுக்கு நாள் சீர்குலைந்து வருகிறதோ என்ற அச்சம் பொதுமக்களிடையே எழுந்திருக்கு. குறிப்பாக சென்னையில் மீண்டும் பைக் ரேஸ்களின் அட்டகாசம் தலை தூக்க தொடங்கியிருக்கு. அதுலேயும் அதிர்ச்சியூட்டும் விஷயமாக சட்ட ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறையின் பேரிகார்டுகளுக்கே இந்த இளைஞர்கள் களங்கம் விளைவித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் எப்போதும் பரபரப்பாக இயங்கக்கூடிய அடையாறு மற்றும் பெசன்ட் நகர் சாலைகளில் 5க்கும் மேற்பட்ட பைக்குகளில் வந்த இளைஞர்கள் நடுரோட்டில் தாறுமாறாக வீலிங் செய்து சாகசத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. சாகசம் என்ற பெயரில் அவர்கள் செய்த காரியம் பார்ப்பவர்களை முகம் சுளிக்க வைத்திருக்கு. சாலையில் பாதுகாப்புக்காக போலீஸார் வைத்திருந்த பேரிகார்டுகளை தங்களது பைக்குகளில் கட்டி கொண்டு சாலையில் நெருப்பு பொரியும் அளவிற்கு உரசிக்கொண்டே இழுத்து சென்று ரகளையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சாகசங்களை இவர்களே வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றி இருப்பது காவல்துறையின் மீது இவர்களுக்கு எந்த பயமும் இல்லை என்பதை அப்பட்டமாக காட்டுது. வெறும் ரீல்ஸுகளுக்காகவும் லைக்ஸுகளுக்காகவும் எதையும் செய்யலாம் என்ற மனநிலை பொதுமக்களின் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கியிருக்கு. ஏற்கனவே ஈசிஆர் சாலைகளில் நள்ளிரவில் நடக்கும் இத்தகைய பைக் ரேஸுகளால் பல உயிர்கள் பறி போயிருக்கு. பல குடும்பங்கள் துயரத்தில் மூழ்கியிருக்கு. இத்தனை துயரங்கள் நடந்தும் இந்த இளைஞர்களுக்கு எந்தவித அச்சமும் இல்லையா என்ற கேள்வி சென்னை மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. காவல்துறையின் அதிகாரத்தையே கேள்வி செய்யக்கூடிய வகையில் நடந்து கொண்ட இந்த இளைஞர்களின் வீடியோ ஆதாரங்களை வைத்து சம்பந்தப்பட்டவர்களை தேடும் பணியில் போக்குவரத்து போலீஸார் தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க. தங்களுக்கு தாங்களே ஆபத்தை வரவழைத்து கொள்ளும் விதமாக தாங்களாகவே வீடியோவை வெளியிட்ட அந்த இளைஞர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்பதே அனைவருடைய கோரிக்கையாக இருக்கும். சாலையை தங்களது விளையாட்டு மைதானமாக நினைக்கும் இத்தகையவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை இனி வரும் காலங்களில் எவரும் இதுபோன்ற செயல்களை செய்ய துணியாத அளவுக்கு இருக்க வேண்டும். இதுபோன்று பைக்கில் மாஸ்க் காட்ட வேண்டும் என்ற நோக்கில் மவுத் பீஸாவும் பொறுப்பற்ற செயல்களில் ஈடுபடும் இளைஞர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கருத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இது போன்ற சுறுசுறுப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.